வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அமெரிக்கா, ஜப்பானில் சுனாமி தாக்கம். இந்தியாவில் சுனாமி தாக்கத்திற்கு வாய்ப்பு இல்லை என்றும் கடலோர மக்கள் தேவையின்றி அச்சமடைய வேண்டாம் என தகவல். கீழடிக்கு அகழாய்வு அருங்காட்சியகத்தை உருவாக்கியது அதிமுக அரசுதான் என எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில்தான் கீழடியில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கீழடி என் தாய்மொழி என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தது எனவும் பேட்டி. திருப்புவனத்தில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல். அஜித் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. அதிமுக போராடிய பின்னரே காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இபிஎஸ் பேட்டி. அஜித்குமார் வழக்கை நீர்த்து போகச் செய்ய திமுக அரசு முயற்சி செய்ததாகவும் சாடல். மக்களிடம் செல், மக்களுடன் வாழ் என்று அண்ணா சொன்னதை பின்பற்றினால் போதும், வெற்றி பெறலாம். தாவேகாவினருக்கு விஜய் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 1967, 1977 தேர்தல் போன்று 2026 தேர்தல் இருக்கும் என விஜய் பேச்சு. இனி மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம்தான் எனவும் உரை. தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் சேர்க்கை செயலியை தொடங்கி வைத்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை தொடக்கம். ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்புச் சட்டம். திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் அதிமணி அதிரடி உத்தரவு. நெல்லையில் இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது. திமுக ஆட்சியில் இதுவரை 20 ஆணவ கொலைகள் நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்து நேரலையாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளதாக தகவல். நாளை காலை சென்னை தலைமை செயலகத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு நலத்திட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளதாக தகவல். ஊரக பகுதிகளில் 500 கோடி ரூபாயில் 100 உயர்மட்ட பாலங்கள் கட்ட டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. சட்டப்பேரவையில் வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் பாலம் கட்ட டெண்டர் கோரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வழங்க கோரிய வழக்கில் நாளை மறுநாள் விசாரணை என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய், நீதிபதி வினோத் சந்திரன் அமர்வு விசாரிக்க உள்ளதாக தகவல். படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் சண்டை கலைஞர் இறந்த விவகாரம். கீழ்வேளூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நிலையில் இயக்குனர் ப. ரஞ்சித்துக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு.
சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பெண்ணின் செயினை பறித்து தப்பி ஓடிய இளைஞர். சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றத்தில் ஈடுபட்டவரை திருவான்மையூர் ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் MBBS, BDS படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு தொடக்கம். 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களும் கலந்தாய்வு. சென்னை திருமங்கலத்தில் கார் மோதி கல்லூரி மாணவர் நிதின் சாய் உயிரிழந்த வழக்கு. தலைமறைவாக இருந்த திமுக கவுன்சிலரின் பேரன் சந்துருவை கைது செய்து போலீசார் விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தொழில்பேட்டையில் இயங்கி வந்த டேஜிங் மொபட்ஸ் நிறுவனம் திடீரென காலி செய்யப்பட்டதால் ஊழியர்கள் அதிர்ச்சி. செட்டில்மெண்ட் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நிறுவனத்தின் முன்பு திரண்டதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆட்டோ மீது சுற்றுலா வேன் மோதிய பயங்கர விபத்து. பலர் படுகாயமடைந்த நிலையில் 4 பேர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 73,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,210க்கு விற்கப்படுகிறது. உதகை தாஸ் பிரகாஷ் குடியிருப்பு பகுதியில் உலா வரும் சிறுத்தை. வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி செல்வதால் அப்பகுதி மக்கள் அச்சம். மத்திய பிரதேசத்தில் 23,000 பெண்களை காணவில்லை என சட்டமன்றத்தில் அதிர்ச்சி தகவல் தெரிவித்த அரசு. பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட 575 குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை எனவும் எழுத்துப்பூர்வமாக பதில். விரைவில் இந்தியாவில் ஸ்டார்லிங்க் இணைய சேவை துவங்கப்படும் என தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் பெமசானி சந்திரசேகர் தகவல். இந்தியாவில் 20 லட்சம் பேருக்கு மட்டுமே ஸ்டார்லிங்க் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு.